நம்ம தமிழ் சினிமாவை ஆட்டுவிக்கும் 2 விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம், அடிக்கடி பேசிகிட்டு இருக்கோம். ஒன்று என்ன அப்படின்னா, இந்த பேன் இண்டியா படங்கள்ங்கிற ஒரு விஷயம். 2வது 1000 கோடி வசூல் அப்படிங்கிற விஷயம். இந்த 2மே பின்னி பிணைந்திருக்கு அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, பேன் இண்டியா படங்கள் அப்படிங்கிற அந்த கான்செப்டே அதிக வசூலை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால தான் தமிழை தவிர கன்னடா, ஹிந்தி, தெலுங்கு இந்த 3 லாங்குவேஜ்லையும் 1000 கோடி வசூல்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தும் நம்ம ஹீரோக்களுக்கு ஆசை என்னவென்றால் 1000 கோடி வசூல் கொடுத்த ஹீரோவாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருக்குது. இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பட்ஜெட் படம், பேன் இண்டியா படம் அப்படிங்கிறத எல்லாரும் உறுதியாக பண்ணுறாங்க. படத்தோட கண்டென்ட் நல்லா இருக்கா இல்லையா அதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஒரு ஆக்ஷன் ஸ்டோரியா, வயலன்ஸ் ஸ்டோரியா, எல்லா கேமியும் எல்லா லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோமா 1000 கோடி வசூல் இலக்கு அப்படிங்கிறத நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதற்கு ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா, என் ஹீரோ தான் முதல் 1000 கோடி வசூல் அடிப்பார், இல்லை என் ஹீரோ தான் முதல் 1000 கோடி வசூல் அடிப்பார்னு மாறி மாறி சண்டை போட்டுருக்காங்க. இதனால் யார் பாதிக்கப்படுறாங்கன்னா, அந்த படத்தின் சம்மந்தப்பட்ட இயக்குனர் தான். இப்போ இந்த விஷயத்த நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக போட்டு உடச்சிட்டாரு. இப்போ கொடுக்குற இன்டர்வியூஸ் எல்லாமே இந்த கேள்வியை மறக்காமல் கேட்குறாங்க. சார், 1000 கோடி வசூல் கூலிப்படம் தொடுமா, அடிக்குமா, முதல் தமிழ் சினம் அப்படிங்கிற அந்த ஒரு பெருமை பெறுமா அப்படின்னு கேட்டால், லோகேஷ் ராஜ் முதல் தடவை பொறுமையாக என்ன சொன்னார்னா, நான் 1000 கோடி வசூல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறதில்ல சார், ரசிகர்கள் கொடுக்குற 150 ரூபா டிக்கெட்டுக்கு ஒர்த்தா 3 மணி நேரம் நமக்காக டைம் கொடுக்குறாங்க, அதை ஒர்த்தா நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதா என்னுடைய கான்சியஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் தொடர்ந்து கூடி 1000 கோடி வசூல் பண்ணுமா, சம்பவம் செய்யுமான்னு கேட்க கடுப்பான லோகேஷ் ராஜ், இங்கே பாருங்கள், இந்த 1000 கோடி வசூலுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. ஒரு படம் 1000 கோடி வசூல் அடிக்கணும்னு தேவையில்லாமல் நீங்களே படத்துக்கு ஹைப் ஏற்றி கடைசியாக 1000 கோடி வசூல் அடிக்கலாவே அது ஏதோ ஃப்ளாப் படம் மாதிரியும், எல்லாமே அந்த சுமைகள் முழுக்க டைரக்டர் தலையிலையும் விடியுது. ஸோ தயவு செஞ்சு இந்த படம் 1000 கோடி அடிக்குமா, இல்லைன்னா அடுத்து இயக்க போகிற படமும் 1000 கோடி அடிக்குமா, இந்த மாதிரியான கேள்வியே வேணாம். படம் நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா, நீங்கள் பாருங்கள். வசூலை பற்றி ரசிகர்கள் கவலைப்பட தேவையில்லை, தயாரிப்பாளரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் கவலைப்பட்டா போதுன்னு நெத்தியடி பதிலாக சொல்லிக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். லோகேஷோட இந்த பக்குவமான முதிர்ச்சியான பதிலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.